கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் நம் மத்தியிலே பலமாய் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். எல்லா மகிமை நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு. 22வது அதிகாரம் 9, 10, 11 வாசிகள். தேவன் அவனுக்கு சொல்லி இருந்த இடத்துக்கு வந்தார்கள். அப்ப அந்த அக்கினியோடு புறப்படுகிறவன் பாதியில முடங்க மாட்டான். இதுல அக்கினியோடைய அடுத்த விசேஷம் என்ன தெரியுமா? அவன் மட்டும் இல்ல, அவன் கூட யார கொண்டு வரானோ அவங்களையும் கொண்டு வந்துருவான். ஆமே, அது அக்கினி உடையவன் தான் டிசைட் பண்ணணும். 2 வேலைக்காரங்களை பாதியில நிறுத்திட்டாரு. அக்கினி உடையவன். அக்கினி இருந்துட்டு வைங்களேன், யாரை எங்க நிறுத்தணுமோ அவங்கள அங்க நம்மளால நிறுத்த முடியும். இது நமக்கு தேவை. ஏன்னா இல்லைன்னா எப்படிப்பட்ட நிலைமை ஆயிரும்னா, தாவீது சொல்லுவார்ல, மனுஷரை எங்கள் தலையின் மேல். சரி பாருங்க, இந்த இடத்துல சாராளை கூட்டிட்டு வரல. அதன் அர்த்தம் சாராளுக்கு அழைப்பு இல்லைன்னோ, சாராளை பிடிக்கலன்னோ அல்ல. சாராளால இதை என்ன பண்ண முடியாது தெரியுமா? அக்செப்ட் பண்ண முடியாது. இந்த காரியத்தை அக்செப்ட் பண்ண முடியும் இல்ல, அக்கினி உடையவனுக்கு மட்டும்தான் அக்செப்ட் பண்ண முடியும். அக்கினி உடையவனுக்கு மட்டும்தான். இத கொஞ்சம் ஃபேனை ஸ்ட்ரைட்டா வைங்க நேரம். அக்கினி உடையவனுக்கு மட்டும்தான் இதை ஏற்றுக்கொள்ள முடியும். ஆமென். ஆபிரகாம் பாருங்க, சாராள வீட்டுல விட்டுட்டு கூட ஹெல்ப்புக்கு வந்த வேலைக்காரங்களை மலையடி வாரத்துல விட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஆமென் ஓகே மலையடி வாரத்துல விட்டுட்டு ஈசாக்கோடு புறப்படுகிறான். ஈசாக்கு விறகோடு வரான். ஆனா இவன் கையில் அக்கினி கூட. நம்முடைய அக்கினி நம்மை மட்டும் இல்ல, நம்ம யாரை இழுத்துட்டு போறோமோ அவங்களையும் கொண்டு வந்துடும். அதனாலதான் அக்கினி உடையவனாயிரு. உங்க வீட்டின் ஆபிரகாமா நீங்க இருக்கணும். உங்க வீட்டின் ஈசாக்கா நீங்க மாறணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அக்கினி சொல்லி இருந்த இடத்துக்கு வந்தார்கள். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி தன் குமாரனாகிய ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்தில் அடுக்கிய கட்டைகளின் மேல அவனை கிடத்தினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கட்டைகள் தான் எது ஈசாக்கு தலையில கொண்டு வந்தது. இப்போ சொல்லி இருந்த இடத்துக்கு வர்றது வரைக்கும் அந்த விறகு எல்லாம் யார் மேல இருந்துச்சு தெரியுமா? ஈசாக்கு மேல. சொல்லி இருந்த இடத்துக்கு வந்ததும் அந்த விறகுக்கு மேல ஈசாக்கு. இன்னைக்கு உன் தலை மேல இருக்கிற அத்தனை பிரச்சனையும் ஆமே நாளைக்கு உன் காலுக்கு கீழே போகும். சமுத்திரத்தின் நடுவுல படகு மூழ்கிற நிலையில் வரும்போது அந்த சமுத்திரத்துல இயேசு காலை வச்சு நடந்து வரார். என்ன அதை காண்பிக்கிறார் தெரியுமா? இங்க பாரு, உன் தலை மேல இருக்கிற பிரச்சனை என் கால் இவ்வளவுதான், இவ்வளவுதான். சபை இதை புரிந்து கொள்ளணும். எனக்கு தலைக்கு மேல இருக்கிற பிரச்சனை எல்லாம் என் ஆண்டவருக்கு காலில் படுகிற தூசிக்கு கூட. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் காலில் தூசி படியாது. அவர் எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன். ஆமென். அவ்வளவு அதுல அப்படி நடந்து வரார். அவர் நடந்து வந்தது மட்டும் இல்ல, அந்த பிரச்சனையில தத்தளித்து கொண்டிருந்த பேதுருவையும் அதிலே நடக்க பண்ணுகிறார். ஆமென். அந்த பலிபீடத்தில் அடுக்கிய கட்டைகளின் மேல் அவனை கிடத்தினான். 10வது வசனம். ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் அவன் சொல்லுங்க, அப்படி இல்லை. அர்ப்பணிக்கிற அக்கினி உடையவன் எப்பவுமே எதுக்கு ரெடியா இருப்பான் தெரியுமா?
அர்ப்பணிக்கிறதுக்கு. அக்கினியோட எப்பவுமே அவன் ஆயத்தமாவான். அவனுக்கு தெரியும் எங்க போறோன்னு. ஆமே, அவனுக்கு தெரியும் இந்த விறகெல்லாம் இந்த அக்கினியில சாம்பலாக போகுது. ஈசாக்கு வந்த நம்பிக்கையில தானே புறப்பட்டிருப்பார். அப்பா எப்பப்பா இந்த விறக போடுவீங்க ஒவ்வொன்றாய். இன்னைக்கு எத்தனை பேர் நீங்க ஒவ்வொரு விறகையும் இந்த அக்கினியில போட்டீங்கன்னு தெரியல. ஆனா அப்படி நம்பி நீங்க இன்னைக்கு ஜெபிச்சிருக்கீங்க. இயேசுவின் நாமத்துல இனி இந்த விறகு உங்க தலை மேல ஏறாது. இனி இந்த விறகு உங்க தலை மேல ஏற கர்த்தர் விட மாட்டார். ஒருவேளை அதெல்லாம் எப்படி நடக்கும்? ஆமென். கர்த்தர் யார் என்பதை அறியும். இந்த அக்கினி தான் அவர் யாருங்கிறதே வெளிப்படுத்தும். முச்செடியில் ஒரு அக்கினி பற்றி எரிகிறது. மோசே கேட்கிற ஆண்டவரே உம்முடைய நாமம் என்ன? கர்த்தர் யார் என்பதை வெளிப்படுத்தினார். பரிசுத்த ஆவியின் அக்கினி. அவர் ஜலத்தினால் மட்டுமல்ல, அவர் ஆவியினால் மட்டுமல்ல, அக்கினியினாலும் ஞான ஸ்நானம் கொடுப்பார். ஆமென். இதோ அடியேன். உடனே ஆண்டவர் சொல்றாரு, நீ பிள்ளையாண்டன் மேல உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றுமே செய்யாத. ஏன் ஒண்ணுமே செய்யக்கூடாது? அவன் பலிபீடத்தில் இருக்கிறான். நமக்கு தெரியும் 13வது அதிகாரத்தில் ஆபிரகாம் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் போது இதோ பின்னாக ஓகே வசிங்க. தகன பலியிட்டான். அவன் பலியிட்டான. இப்ப எதெல்லாம் கூட சேர்ந்து எரிஞ்சு முடிஞ்சிட்டு, சத்தமா சொல்லுங்க, விறகு எல்லாம் போச்சு. பக்கத்துல 2 பேரை பார்த்து சொல்லுங்க, விறகெல்லாம் எரியட்டும். ஆமென். அல்லேலூயா. இது அவருடைய அக்கினி. இந்த ஆட்டுக்கடா கிறிஸ்துவுக்கு நிழல். சிலுவையிலே நம்முடைய எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்து வேண்டும். ஆமென். இந்த விறகெல்லாம் எரியட்டும். இந்த விறகெல்லாம் எரிந்து முடிஞ்சதும் அந்த இடத்துக்கு நீங்க இருக்கிற இடம், அது ஒருவேளை ரொம்ப கண்ணீர், துக்கம், வேதனை. இந்த விறகெல்லாம் எரிஞ்சு முடியும். நீங்க சொல்லுவீங்க, இது யெகோவா. இந்த இடத்துக்கு கைகளை உயர்த்தி, ஆமென் ஆண்டவரே என்னை அப்படி சொல்ல வைங்கப்பா. விறகு எரியறதுக்கு முன்னாடி ஆபிரகாம் சொன்னான், கர்த்தர் பார்த்து கொள்வார். விறகு எரிஞ்சதுக்கு அப்புறம் ஆபிரகாம் பேரே வச்சுட்டார். ஆமென். ஃபியூச்சர் தெரியும்ல. இந்த இடத்துலதான் கர்த்தர் சாலமோனை கொண்டு ஆலயத்தை கட்டுறார். நீங்க கண்ணீர் வெடித்த இடம் நாளைக்கு ஆலயம். நீங்க அழுத இடம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். இப்ப அந்த பேர் வச்சு முடித்ததும், அதாவது விறகெல்லாம் எரிஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் 15வது வசனம். கர்த்தருடைய தூதனானவர் 2ஆம் தரம் வானத்திலிருந்து ஆபிரகாமை கூப்பிட்டு, நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்புக் கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்றல்ல, ஆசீர்வதிக்கவே. அப்போ தேவனுடைய பிளெஸிங்கை நம்ம எல்லாம் கம்ப்ளீட்டா ரிசீவ் பண்ணணும்னா அத்தனை விறகும் என்ன செய்யணும் தெரியுமா? எரியணும். எரியணும். அவ்வளவு தலை மேல. அப்ப முதல்ல விறகு அவ்வளவு உங்க தலை மேல ஏற்றுங்க. ஆபிரகாம் தான் ஏற்றி வைக்கிறார். இஸ்மவேல் மேல இதை ஏத்தல. இஸ்மவேல் மேல ஒண்ணுமே ஏத்தல. இஸ்மவேலுக்காக ஒரு துருத்தி தண்ணீரை யார் மேல தூக்கி வச்சார்னா ஆகார் மேலதான் வச்சார். இஸ்மவேல் மேல ஏத்தல. கேத்துராளின் மக்கள் மேலே ஏத்தல. இவங்க கர்த்தர் நம்மை அழைத்தது இஸ்மவேலாகவோ கேத்துராளின் மக்களாகவோ அல்ல. சகோதரரே, நாம் எல்லாரும்
ஈசாக்கை போல. ஆமே, ஹல்லேலூயா. ஈசாக்கு மேலதான், ஈசாக்கின் மேலதான். ஈசாக்கின் மேல விறகு ஏத்தன ஆபிரகாம் செய்த காரியம் என்ன தெரியுமா? 25வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம் நன்கொடைகளை கொடுத்து தான் உயிரோடு இருக்கும்போதே அவர்களை தன் குமாரனாகிய ஈசாக்கை விட்டு கிழக்கே போகும் கீழ் தேசத்துக்கு அனுப்பிவிட்டார். நன்கொடைகள் யாருக்கு கொடுக்கிறார்? மறுமனையாட்டிகளின் பிள்ளைகளுக்கு. இஸ்மவேலுக்கு என்ன கொடுத்தார்? ஒரு துருத்தி தண்ணீர். ஈசாக்குக்கு என்ன கொடுத்தார்? 5வது வசனம். ஆபிரகாம் தனக்கு உண்டான யாவையும். சிலருக்கு ஆண்டவர் கொடுக்கிற கிஃப்ட பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா, நம்மள கிஃப்ட் வாங்குறதுக்காக வர வச்சிருக்கிறார். ஆமே, கிஃப்ட் உண்டு. தனக்குண்டான யாவையும். அப்ப கேத்திராளின் பிள்ளைகளுக்கு ஆபிரகாம் நன்கொடையை கொடுக்கிறார்னாலே அர்த்தம் என்னன்னா கிளம்புன்னு அர்த்தம். ஆமே, ஹல்லேலூயா. ஏதாவது வாங்கிட்டு தான் நான் ஆண்டவர்கிட்ட போறேன். ஏதாவது வாங்கிட்டு தான் வாங்கிட்டு போறதுல தானே இருக்கிறேன். என்ன அமைதி. ஆமே, ஆபிரகாம் தனக்கு உண்டான யாவையும். என்னதன் அர்த்தம்? இஸ்மவேலுக்கு பெண் பார்க்கிற விஷயத்துல ஆபிரகாம் தலை போடல. கேத்திராளின் பிள்ளைகளுக்கு பெண் பார்க்கிற விஷயத்துல ஆபிரகாம் தலை போடல. ஈசாக்குக்கு தலை போட்டார். ஆமே, என் விஷயத்துல ஆண்டவர் தலை போடணுமா வேண்டாமா? ஒரு 17 கை. சிலர் தெரியுது, இனி எனக்கு பெண் பார்த்தா என்ன அப்படி இருக்கிறீங்க, தெரியுது. ஹல்லேலூயா. நம்முடைய விஷயத்துல ஆண்டவர் தலை போடட்டும். அவர் தலை போடுவா. ஆமே, ஆசீர்வதிக்கவே. இனி இந்த வசனத்துக்கு வாங்க, வாசிங்க. ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று சத்தமா ஆமென் சொல்லுங்க. எனவேதான் ஈசாக்கு பஞ்சகாலத்தில் விதை விதைத்தாலும் அவனுக்கு எத்தனை மடங்கு தெரியுமா? 100 மடங்கு. யாக்கோபு பூச்சியாய் வெறும் கோலும் கையுமாய் புறப்பட்டாலும் அவன் திரும்பி வரும்போது பரிவாரங்களோடு வருகிறான். யோசேப்பு அடிமையாய் கொண்டு போகப்பட்டாலும் அந்த இடத்துல அதிமதியாய் உயர்த்தப்படுகிறான். ஆண்டவர் சில பாரங்களை உங்கள் மேல ஏற்றி அவர் குறித்த ஸ்தலத்திலே அவருடைய பலிபீடம் கட்டப்பட்ட இடத்திலே உங்களை கொண்டு வந்தது அதை தகனிக்க, அதை எரிக்க. ஆமென். ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே என் மேல இதை ஏத்துறீங்க? ஏன் ஆண்டவரே எனக்கு இப்படி செய்றீங்க? இல்ல, கர்த்தர் எதை செய்தாலும் உன் ஏகசுதன், உன் நேசகுமாரன் ஈசாக்கு. இயேசு எப்படி ஈசாக்கு விறகுகளை சுமந்து கொண்டு போனானோ அப்படியே இயேசு எருசலேம் வீதிகள் சிலுவையை சுமந்து கொண்டு. ஆனா ஈசாக்குக்கோ ஆபிரகாமுடைய துணை இருந்தது. ஆனா இயேசுவோ கைவிடப்பட்டார். ஆனால் அவர் போற ரீசன் என்ன தெரியுமா? ஸ்ரீகள்லாம் இப்ப அழுறாங்க. அழும்போது ஆண்டவர் நிக்கிறார். எனக்காக அழாத, இந்த சிலுவை எனக்கு இது லாஸ்ட். இது என் அப்பா அனுமதிச்சது, என் தோல்ல ஏறிட்டுல. இது பெர்மனன்ட் கிடையாது. பெர்மனன்ட் என்ன தெரியுமா? என் அப்பா பக்கத்துல நான் உட்கார போறேன். ஒவ்வொரு பாரத்தை தேவக்குள்ள சுமக்கும் போது இந்த மென்டாலிட்டி, இந்த மைண்ட் செட் தான் இருக்கணும். கடைசியா சுமக்கிறேன். ஆமா, இன்னைக்கு சில விறகுகளை நீங்க சுமக்கிறீங்க, கடைசியா சுமக்கிறேன்.
நாளைக்கு இதே எருசலேம்ல அவர் வெள்ளை குதிரையில கிரீடங்களோடு வரப்போகிறார். இன்னைக்கு எத்தனை பேர் நான் போன ஆகஸ்டும் இந்த விறக சுமந்தேன், இந்த ஆகஸ்டும் சுமந்தேன், கர்த்தருடைய வருகை தாமதிச்சா? அதான் ஒரு கதை, அடிக்கடி கதை இல்லாத நடந்ததா என்ன தெரியல, நிறைய ஊழியக்காரங்க சொல்லி இருக்கிறாங்க, எங்க அப்பாவும் சொல்லி நான் கேட்டிருக்கிறேன். ஒரு பாட்டிமா வந்து விறக தூக்கிட்டு வழியில நிக்கிறாங்க. ஐயோ ஐயோ பார்த்து ஒரு தம்பி அப்படியே ஜீப்ல வரான், பாட்டிக்கு முன்னாடி பிரேக் அடிக்கிறான். பாட்டி பாக்குறேன், என்னப்பா என் முன்னாடி எல்லாம் பிரேக் அடிக்கிறான். பாட்டிமா என்னம்மா எவ்வளவு கஷ்டப்படுறீங்க, வாங்க என் வண்டியில யாருங்க. அப்படியாப்பா, தேங்க்யூப்பா. பின்னாடி யாரு இருந்தாச்சு. வண்டி போயிட்டு இருக்கும்போது ஐயோ ஏமா வயிறு திரும்பி பார்த்தா பாட்டி இருக்கிறாங்க, விறகு தலையிலே இருக்கு. பாட்டி, என்ன பாட்டி நீங்க அது விறகு அது வைக்கல, உனக்கு எதுக்குப்பா கஷ்டம், எனக்கு இடம் தந்ததே பெரிய விஷயம். இனி என் விறகுக்கும் கூட இன்னைக்கு நிறைய பேர் இப்படிதான் இருக்கிறோம். அக்கினி, ஐயோ ஆமா அது போட்டுருங்க, போட்டுரு. உங்கள் கவலைகளை எல்லாம் அந்த பலிபீடத்தை பாரு, உனக்கு பதிலாய் பலியாகிற ஒரு ஆட்டுக்கடா, அந்த சிலுவையை பாரு, அதுல பாடு. ஆமே, ஆண்டவர் சொல்றல்ல, கவலைகளை எல்லாம். ஆமே, அதுல போட்டீங்கன்னா நாம் போட மாட்டேங்கிறோம், அப்படியே வச்சுட்டே சுமந்துட்டே இருக்கோம். ஆமே, ஆண்டவருடைய இதை பாத்தீங்களா, இந்த சிலுவையை நான் இதே தெருவில் இனி இப்படி நான் அவமானப்பட்டு வர மாட்டேன். இனி நான் வரும்போது எத்தனை பேர் என்னை கொண்டாட போறாங்கன்னு. அதனாலதான் இயேசு சொன்னார், எனக்காக நீங்க அழாதீங்க, இது என்னுடைய லாஸ்ட் ஜேர்னி. லாஸ்ட் ஜேர்னினா இந்த சிலுவையை தூக்கிட்டு அரை நிர்வாணமாய் பரியாசம், நிந்தை, என் முகத்துல துப்புறது, என்ன தூஷிக்கிறது, இதெல்லாம் நான் இந்த ட்ராக்ல நடந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த அவ்வளவு பிரச்சனையும் சால்வ் ஆயிடும். சில பாதையில கத்துறவங்களை நடத்துறது எதுக்கு தெரியுமா? நிறைய பிரச்சனைகளை எனக்காக அழாதீங்க, என் கஷ்டம் இன்னையோட முடிஞ்சிடும். ஆமே, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, என் கஷ்டம் இன்னையோட. ஆமே, என் கஷ்டம் இன்னையோட முடிஞ்சிடும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சொல்றீங்களா? ஹல்லேலூயா. என் கஷ்டம் இன்னையோட முடிஞ்சிடும். உங்களுக்காக உன் கஷ்டம் தான் முடிய மாட்டேங்குது. உனக்காக அழு. நான் எனக்காக நான் நேத்து நைட் அழுதுட்டேன். கெத்செமனே தோட்டத்தில் அழுதார்ல, அப்ப கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி பலப்படுத்தினார்ல, என் கஷ்டம் என்னையோட முடிஞ்சிடும். என்னுடைய ஃபியூச்சர் எப்படி இருக்கும் தெரியுமா? என் ஆத்துமா வருத்தத்தின் பலனை கண்டு நான் திருப்தியா இருப்பேன், நான் திருப்தியா இருப்பேன். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். பாளையத்துக்கு புறம்பே அவர் சிலுவையிலே ஆமென் பலியானார். பலி, ஜீவ பலியாக ஒப்புக்கொண்டு அவர் பலியானார். பலினாலே எங்க அக்கினி இருக்குன்னு அர்த்தம். அக்கினி. அதனாலதான் அவர் சொன்னார், இனி இந்த நான் இது என் தோல்ல சிலுவை ஏறாது. இனி என் தோல்ல எதுதான் பெர்மனண்டா இருக்கும் தெரியுமா? கர்த்தத்துவம். ஆமே, கவர்மெண்ட் தான் இருக்கும், பாரம் இருக்காது, இனி அதிகாரம் தான் இருக்கும். எனவேதான் இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னே சீஷர்கள்ட்ட சொன்ன வார்த்தை என்ன? மத்தேயு 28வது அதிகாரம், 28வது அதிகாரத்தின் அந்த எல்லா அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கணும் வசனம் இல்ல, 18வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சத்தமா ஒரு ஆமேன் சொல்லுங்க. இனி அவர் தான் டிசைட் பண்ணணும். ஆமென். ஆண்டவரே, உங்க லைஃப்ல இந்த பொய்யான குற்றச்சாட்டு வச்செல்லாம் நடத்தினாங்கல்ல, அதெல்லாம் டெம்பரரி. இந்த ட்ராக் நான் தாண்டிட்டேனா? இந்த மோரியா மலைக்கு ஈசாக்கு போகும்போது வேலைக்காரங்க பார்த்திருப்பாங்க, இங்க பாரு அந்த விறகு தூக்கி அவர் தலையில வைக்கிறாங்க.
ஆனா இறங்கும் போது ஈசாக்கு எப்படி வந்திருப்பார் தெரியுமா? துள்ளி கொதித்து. ஹல்லேலூயா! எவ்வளவு ஜாலியா! கொஞ்சம் யோசித்து பாருங்க. இப்படி என சில பலவிதமான பாரங்களை சுமக்கிற அநேகர் உண்டு. உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு அவைகளுக்காக நம்ம ஜெபிக்க மாட்டோம்னு உங்களுக்கு தெரியும். தெரிஞ்சோ நீங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க. இந்த விறகு அவர் எரிக்காம விடுவாரா? இந்த விறகு அவர் எரிக்காம விடுவாரா? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் ஆணையிட்டு திரும்ப சந்தோஷத்தோட இந்த விறகு இல்லாம, இந்த பாரம் இல்லாத கர்த்தர் அதை செய்ய போறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? இருக்கிற இடத்துல ஒரு 2 நிமிஷம் ஜெபித்து விட்டு நம்ம எழுந்து நின்று கொஞ்ச நேரம் கூட நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் கண்களை மூடி. தேங்க்யூ ஜீசஸ். இன்னைக்கு எடுத்த செய்தியை கர்த்தருக்கு சித்தமான நாளைக்கோ அல்லது என்னைக்கோ நம்ம கேட்கலாம். ஆமென். அதான செய்தி எடுக்கும் போதே டவுட் ஆச்சு. ஆமா, இன்னைக்கு இது மாற போகுது. ஏன்னா நமக்கு அந்த ஒரு இது வரல. ஆமென். கர்த்தர் நல்லவர். எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். ஜெபம் பண்ணுவோம். அப்பா, இந்த அக்கினி வேணும், இந்த அனல் வேணும். எல்லாரும் இப்ப ஜெபம் பண்ணணும். ஆன்லைன்ல பாக்குற அன்பு உள்ளங்களை நீங்க இப்பதான், இதான் ரொம்ப முக்கியமான நேரம். ஒவ்வொரு செஷனா ஆவியானவர் நம்மளை அந்த கணக்கால், முழங்கால், இடுப்பு, நீச்சாளான்னு கொண்டு போயிட்டு இருக்கிறார். இன்னும் கொஞ்ச நேரம் தான் நம்ம ஜெபிக்க போறோம், ஜெபித்து முடிக்க போறோம். இந்த செகண்ட் டே வெறும் விறகு இல்ல. ஈசாக்கு, உன் தலையில விறகு, ஆனா உன்னை ஒட்டி நடக்கிற ஆவியானவர் கையில நெருப்பு. இத நீங்க பாருங்க, இத நீங்க பாருங்க. இந்த விறகு உன்னோட எரிய வேண்டியது, ஆனா உனக்கு பதிலாய் சிலுவையிலே வேறொருவர் பலியானார். ஈசாக்கு, நீ சுமந்த விறகு உன்னோட கூட எரிஞ்சிருக்க வேண்டியது இல்ல. நீ எஸ்கேப் ஆகுவ, நீ காப்பாற்றப்படுவ. உனக்கு பதிலாக இப்ப யாரும் கை தட்ட வேண்டாம். இப்ப அப்படியே உங்களை இயேசுவேன்னு உங்க இருதயத்துல இருந்து, இயேசுவேன்னு உங்க இருதயத்துல இருந்து, சில விறகுகள் உங்களோட, சில சொல்லுவாங்க, பாரு இவன் கடைசியில வேற வழி இல்லாம சூசைட் பண்ண போறான் பாரு, சூசைட் பண்ண போறான் பாரு, அப்படி சொல்றாங்கல்ல. ஆபிரகாம் கூட நினைச்சிருக்கலாம், இந்த விறகு ஈசாக்கோட கூட சேர்ந்து எரிய போகுது. இல்ல, விட மாட்டா. Jesus is there for you. ஆவியானவர் உனக்காய் ஊழியம் செய்கிறார். ஆட்டுக்குட்டியானவர் உன் பக்கத்திலே. அப்படியே ஜெபம் பண்ணுங்க. இந்த மலையிலிருந்து ஈசாக்கு எப்படி சந்தோஷமா திரும்பி போனாலும், இன்னைக்கு இந்த ஜெபத்தை முடிச்சிட்டு ஒருவர் கூட பாரத்தோடு திரும்பி போக கூடாது. Jesus, Jesus, hallelujah. Udarakram ralriyata naramam roshekere baba. Ora baba la jara baba. யாரும் சும்மா இருக்காதீங்க, வாயை திறந்து அப்படியே அப்படியே ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணிட்டீங்கன்னா பிரைஸ் பண்ணுங்க. ஆமென். அப்படியே உங்க வாயில என்ன வார்த்தைகளை கர்த்தர் கொடுக்கிறார் அப்படியே பேசுங்க. அசதியாய் மௌனமாய் வேறு சிந்தைகளுக்கு இடம் கொடாமல். எஸ் லார்ட், இனி எத்தனை காலம் தான் இந்த விறகுகளை நீ சுமந்து கொண்டிருப்பாய்? இதோ அக்கினி எரிகிறது, இதோ அக்கினியை போட வந்தே.
அது இப்பொழுதே இப்பொழுதே பற்றி எரியும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உடந்தரால ஏறமரோலராலராத்தனாராய் ரீமா கராலராலராத்தனரே மாமா ஷேரே ரீப்ராத்தனா மாமா லரே லேரே ஷேரே மாமா ரகடரல மாமா ஜனரா ரீபோலோ ரோஷே கேரே பாத்தனாரா ஓ ரிமா லதனரே ஓ ரிமா மாமா மலரா ஓ ரலபரபா. சீனாய் மலை மேல அண்டு கண்ட அக்கினி ஜுவாலை இன்று 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 தேவ சமூகத்திலே ஜெபிக்கிற ஒவ்வொரு கண்களும் பிரத்யட்சமாய் காண போகிறது. எல்லா விறகுகளும் உங்க தலை மேல ஏற்றப்பட்ட உங்க தலை மேல ஏற்றப்பட்ட அது ஏன் கழுதை மேல இருந்து ஈசாக்கே உன் தலை மேல ஏறிச்சு தெரியுமா? அப்பதான் அது சாம்பலாகும், அப்பதான் அது சாம்பலாகும். சில பிரச்சனைகளை கர்த்தர் உங்க தலை மேல ஏற அனுமதிச்சது எதுக்கு தெரியுமா? அப்பதான் அது சாம்பலாகும். அந்த விறகு சாம்பலாகும் நேரம் வந்து விட்டது. அக்கினியா இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவன் நதியாக பாய்ந்திடுமே. அப்படியே ரெண்டு கரங்களை வானத்துக்கு நேரா. ஆண்டவரே, உங்களுக்கு தெரியும் நான் எவ்வளவு வெயிட் தாங்கிட்டு இருக்கிறேன். அப்ப நான் நம்புறேன் இன்னைக்கு இந்த விறகெல்லாம் எரிஞ்சிட்டு அந்த விறகோடு நான் தகனிக்கப்பட வேண்டியது. ஆனா எனக்கு பதிலாய் நீங்க பலியாகி என் சாபத்தை எல்லாம், என் பலவீனத்தை எல்லாம், என் நோய்களை எல்லாம், என் அக்கிரமத்தை எல்லாம் நீர் அதை ஆண்டவரை அவித்து போட்டதற்காக, தீர்த்ததற்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறவர்கள் நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி எஸ் 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 எஸ். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அன்று எப்படி ஈசாக்கு பாரத்தோடு சுமந்து போனது மலையிலிருந்து சந்தோஷமா இறங்கி வந்தானோ, அதே போல தேவ சமூகத்திலிருந்து நான் பாரம் இல்லாமல் அந்த விறகுகள் அனைத்தும் தகனிக்கப்பட்ட நிலையில வாக்குத்தத்தத்தை சுமந்து கொண்டு செல்ல போகிறேன். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? இந்த பாடலை ஆமென் விசுவாசத்தோடு, விடுதலையோடு, வெற்றியோடு, பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேல் தமிழ்ல பாடலாம். ஆமென் ஹல்லேலூயா. நம்ம மலையாளத்தில் அதிகம் பாடி இருக்கிறோம். மலையாளம் தான் ஒரிஜினல். இன்னைக்கு நம்ம தமிழ்ல பாட போற இந்த பாடலை கர்த்தருக்கு மகிமை உண்டாவது. எல்லாரும் பாடணும் நல்ல கரங்களை தட்டி. ஆமா, இன்னைக்கு இங்க அனல் இல்லாம நான் திருப்பி சொல்றேன். ஆமே ஹல்லேலூயா. அந்த வண்டிக்குள்ள அந்த பாட்டி விறகு வச்சிட்டு இருக்கிற மாதிரி யாரும் இருக்க கூடாது. ஆமே, அதுக்கு வண்டி பொறுப்பும் கிடையாது, டிரைவரும் பொறுப்பு கிடையாது. ஸ்பேஸ் கொடுத்தாச்சு, வைங்க பாட்டின்னு சொல்லியாச்சு. செலவே இல்லை, செலவில்லாத ஒரு விடுதலை கிடைக்கும். ஆமே, ஒரு செலவு கிடையாது. ஆமே, விஐபி டோக்கன்லாம் கிடையாது. 5000 கொடுக்கிறவங்களுக்கு ஃப்ரண்ட் லைன், 100 ரூபா கொடுக்கிறவங்க எந்த டோக்கன்லாம் கிடையாது. ஆவியானவர் இலவசமா ஊழியம் செய்வார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு விடுதலையோடு நீங்க ஆவியில களி கூர்ந்து பாடும் போது கர்த்தருடைய அக்கினி இறங்கும். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி
பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே, ஆவியில் நிரப்பிடுமே. பாடுங்க. பின்மாரியின் அபிஷேகம் glory அதிகமா glory 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 ஆவியில் நிரப்பிடுமே, அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னிநாவாக அமர்ந்திடுமே, கோடு காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. ஆமென். பாடுங்க பாடுங்க. ஷாரா மாகா மாமரா. விசுவாசத்தோடு எலும்புகள் பள்ளத்தாக்கினில் ஒரு சேனையை நான் காண்கிறேன், அதிகாரம் தந்திடுமே, தீர்க்க தரிசனம் உரைத்திடவே. ஷாபா பாகரா. எஸ் எஸ் எஸ். தீர்க்க தரிசனம் உரைத்திடவே, அக்கினியாய் இறங்கிடுமே. ஷாபா பாபா. glory ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. ஆமென் ஆமென். glory ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. கர்மேல் ஜப வேளையில் கையளவு மேகம் காண்கிறே, ஆகாவும் நடுங்கிடவே, அக்னி மழையாக பொழிந்திடுமே. ஆமென் ஆமென். ஓரா பாபா பாபா ராபா காலா பாதா ராபா ரா. ஆகாவும் நடுங்கட்டும். ஓ கோட் கோட் கோட். அக்கினியாய் அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாமாக. ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ். ஓரா பாதானா ரே. அக்கினி 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 அக்கினி. ஓரா மா 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 தாரா. சீனாய் மலை மேலே, சீனாய் மலை மேலே அக்னி ஜுவாலையை நான் காண்கிறேன். இஸ்ரவேலின் தேவனே என்னை அக்கினியாய் மாற்றிடுமே. கேளுங்க. ஓ ராபா பாபா பாபா. சத்தரபா மாமரா ரியாதனரபா. என்னை 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 அக்கினியாய் என்னை அக்கினியாய் மறுபடியும் சீனாய் சீனாய் மலை மேலே அக்னி ஜுவாலையை என்னை அக்கினியாய் மாற்று, என்னை அக்கினியாய் மாற்று, என்னை அக்கினியாய் மாற்று, என்னை அக்கினியாய் மாற்று, என்னை அக்கினியாய் அக்கினியாய் அக்கினியாய். ஓ ரபா பாபா பாபா. ஓ ரிமா மாமா மாமா மாமா. அக்கினி அக்கினி அக்கினி. ஜீசஸ் 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 ஜீசஸ். அக்கினியாய் இறங்கிடுமே. ஷாபா. Oh Jesus Jesus Jesus. அக்கினி. வெட்டுகோல் 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 வெட்டுகோல். வெட்டுகோல். ஓடா ரபா கபா ரபா. வெட்டுகோல் வெட்டுகோல். புதிய பாஷை புதிய பாஷை. அக்கினி மயமான நாவுகள். ஆனால் 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 இயேசுவின் நாமத்தில். ஜீசஸ் ஜீசஸ். தீ போல இறங்கணுமே,
அக்னிநாவாய் பதியணமே. ஷாகா மாமா 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 உடா ராமா லாபா காராபா. அக்கினி, பரலோக அக்கினி, பரலோக அக்கினி. நிற்க முடியாத, தாங்க முடியாத அபிஷேகம், தாங்க முடியாத அபிஷேகம். அதை ஊற்றுகிறோம், 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 ஊற்றுகிறோம். Jesus. Jesus. Oda raba laba dara makaraba. Oda dara bala baraba. Shantara bala bara bala bara. Oda raba bala bara. Hanchara lara lara chare. Ri mamra ma 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 chara. Oh Jesus, 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 Jesus. Hallelujah, 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 hallelujah. Akini, Paraloga Akini, Parisunda Akini. Oh, oh, yes, 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 yes. Jesus name, Jesus name, Jesus name. Pentecost, Pentecost, Pentecost. Jesus. Ye kere na la ba da ra ba. Antana ra ma ra ta na ma ma. Uda rala rala rada raba. Hey babo ro dorabo. Shere mama mama ma karaba. Antana la ria taraha. Oh, thank you Holy Spirit. நன்றி ஆவியானவரே, நிரப்பிக் கொண்டிருக்கிற தயவுக்காக, நிரப்பிக் கொண்டிருக்கிற தயவுக்காக. விடாதீங்க 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 விடாதீங்க. கர்த்தர் சிலதை புதிய 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 அனுபவத்தை தர போறா. புதிய பாஷை இந்த நேரம், ஒரு புதிய 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 நிலை. விட்டுறாத விட்டுறாத, கேளு கேளு. Oh, yes, 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 yes. தாங்க முடியாத, கேட்ட கேட்ட இன்னும் போதும் சொல்லாத, போதும் சொல்லாத. போதும் சொல்லாத. எல்லா விறகும் எரியுது எரியுது. நீ சந்தோஷப்பட்டு களிமுற போகிறாய். Oh Jesus, Jesus. Yes, yes, yes. Oh karamala rada. Thank you Jesus, thank you Jesus. Yes, yes. Hallelujah, hallelujah. Amen, 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 amen. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் தலை மேல இருந்த விறகெல்லாம் எரிந்து விட்டது, எரிந்து விட்டது. Oh yes, hallelujah, hallelujah. நேற்று இரவு ஒரு வார்த்தை ஆவியானவர் காண்பித்தார். அதை நான் படிச்சுட்டு ஸ்தோத்திரம் பண்ணிட்டு விட்டுட்டேன். ஆனா இப்பொழுது அந்த வார்த்தை ஆண்டவர் திரும்ப நினைவுல கொண்டு வரா. அதை நான் வாசித்து ஜெபிக்க விரும்புகிறேன். எசேக்கியேல் 34வது அதிகாரம், அதனுடைய 22 முதல் 28 வரை உள்ள வசனங்களை வாசிக்கிறேன். நான் என் ஆடுகளை இனி சூறையாகாதபடிக்கு ரட்சித்து ஆடுகளுக்கும் நியாயம் தீர்ப்பேன். அவர்களை மேய்க்கும்படி
என் தாசனாகிய தாவீது என்னும் ஒரே மெய்ப்பனை நான் அவர்கள் மேல் விசாரிப்பா இருக்க ஏற்படுத்துவேன். இவர் அவர்களை மேய்த்து இவரே அவர்களுக்கு மெய்ப்பனாயிருப்பார். கர்த்தராகிய நான் அவர்களுக்கு தேவனாக இருப்பேன். என் தாசனாகிய தாவீது அவர்கள் நடுவில் அதிபதியாயிருப்பார். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன். நான் அவர்களோடு சமாதான உடன்படிக்கை செய்து துஷ்ட மிருகங்களை தேசத்தில் இராதபடிக்கு ஒழிய பண்ணுவேன். அவர்கள் சுகமாய் சுகமாய் வனாந்திரத்தில் தாவரித்து காடுகளில் நித்திரையை பண்ணுவார்கள். நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன். ஆசீர்வாதமான மழை பெய்யும். வெளியின் விருட்சங்கள் தங்கள் கனியை தரும். பூமி தன் பலனை கொடுக்கும். அவர்கள் தங்கள் தேசத்தில் சுகமாயிருப்பார்கள். நான் அவர்கள் நுகத்தின் கயிறுகளை அறுத்து அவர்களை அடிமை கொண்டவர்களின் கைக்கு அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கும் போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். நல்ல ஆர்ப்பரிப்போடு சகரபா கரபா கரபா Jesus glory. வனாந்திரத்திலே சுகமாய், வனாந்திரத்தில் தான் சுகமா இருக்கு இல்லப்பா. அப்படி வனாந்திரத்தில் இரு அப்படி சொல்ல மாட்டார். ஏற்ற காலத்துல, அதாவது விறகு தலையில இருந்து இறக்கி வச்சாலே சுகம் வந்துடும். விறகை எரிச்சிட்டு ஆசீர்வாதம் வந்துடும். கர்த்தர் இறக்க வச்சிட்டார், எரிக்க வச்சிட்டார். ஆசீர்வாதமான மழை பெய்யும். நல்ல கரங்களை தட்டி ஒரு 2 நிமிஷம் சத்தமா அந்நிய பாஷைகளை பேசி விடாம ஆர்ப்பரிப்போடு கரங்களை தட்டி ஓரா பாலா கடரா ஹங்கா ரகடா ரீபா ரபா லரா 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 சேரே லேரே லேரே ரீபா பக்கரமா ம்ரோஜனரா. எசேக்கியேல் 34:22 முதல் 28. ஆமா, வீட்டுல போய் இதை இன்னைக்கு இது உங்களுக்கான ரேமாவாக எடுத்து வச்சு அறிக்கை செய்யுங்க. ஆமா, முடிஞ்ச மனப்பாடம் பண்ணுங்க, அங்கங்கே எழுதி வைங்க. இது உங்க கண்ணு பார்க்கட்டும், உங்க வாய் சொல்லட்டும், இந்த பிரகடனம் படிச்சுங்க. துஷ்டன் இனி உங்க மேல இருக்கிற சில அந்த கட்டு இயேசுவின் நாமத்தில் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியே கைகளை உயர்த்தி, நல்ல தகப்பனே நன்றி. 2வது நாள் கூட்டத்தை நீங்க ஆண்டவரே நீங்க மொத்தம் கையில் எடுத்துட்டீங்கப்பா. ஆரம்பம் முதல் நீங்க நடத்தினீங்க. கிருபையா எழுந்தருளி இருக்கிறீங்க. எஸ் லார்ட், உடைய பிள்ளைங்க மேல ஏற்ற காலத்துல நீங்க ஆசீர்வாதமான மழையை பெய்ய பண்ண போகிறதற்காக ஸ்தோத்திரம். சாட்சியா இங்க இருக்கிற அத்தனை பேரும் இந்த நாள்ல சொல்லப்பட்ட வார்த்தைகளுக்கு சாட்சிகளாய் மாறுவார்களாக. கிருபை உண்டாகட்டும். எல்லா மகிமை உமக்கு செலுத்துகிறோம். சமாதானத்தோடு அனுப்பி சாட்சியாய் கொண்டு வாரும். எல்லா கன மகிமை துதி ஸ்தோத்திரங்கள் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். சேர்ந்து சத்தமாய் சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. சமாதானத்தோடு போய் வாருங்கள். ஜெபத்தில் தரித்திருங்கள். உங்களுக்கு டைம் ஆகலைன்னா கொஞ்ச நேரம் சர்ச்சிலே உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு கூட போகலாம். ஆமாம், இந்த பிரசன்ஸ், இந்த அக்னியை சுமந்து கொண்டு போங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.